Okay, dear students, today we can start our class 8th standard Max workbook worksheet number 8. Worksheet 8ல வந்து நம்ம 17 questions வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ வந்து question 18க்கு போலாம். நீங்கள் நோட் புக்ஸ் பக்கத்தில் வச்சு எழுதி வச்சுக்கோங்கம்மா. கேட்குதாம்மா? கேக்குதுங்க மிஸ். ஓகே. நீங்கள் நோட் புக்கில் ஸ்டெப்ஸ் மிஸ் எழுத நீங்கள் எழுதிட்டே வாங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. சரியா? 17 sums நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். இப்போ பாருங்கள் 18th sum. Show that x cube minus x has 3 factors. Show that x cube minus x has 3 factors அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறதுனால ஃபேக்டரைசேஷன் நம்ம செய்யணும், காரணிப்படுத்தணும் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் எக்ஸ் க்யூப் மைனஸ் எக்ஸ் அப்படிங்கிற கோவை எடுத்துக்கிறோம். எக்ஸ் க்யூப் ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் மொத்தம் 2 டேர்ம்ஸ் இருக்குது இல்லையாம்மா? 2 டேர்ம்ஸ்லேயும் பொதுவாக எக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த டேர்ம்லேயும் எக்ஸ் இருக்குது காமனாக, இந்த டேர்ம்லேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ 2 டேர்ம்லேயும் எக்ஸ் பொதுவாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அதை வெளியில் எடுத்துக்கிறோம். ஸோ ப்ராக்கெட்டுக்கு வெளியில் எடுத்துட்டு எக்ஸ் க்யூப்பில் எக்ஸ் எடுத்துட்டோம், மீதம் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர்ட். இங்கே என்ன சைன் போடணும்? இங்கே சைன் என்னம்மா போடணும்? நான் சைன் என்ன குறியீடு போடணும்? மைனஸ் தான் மிஸ். மைனஸ் தான். வெரி குட். ஏன்னா இங்கே மைனஸ் தான் இருக்குது இல்லையா? இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் தான் போடணும். ப்ளஸ்னா ப்ளஸ், எந்த குறியீடு இருக்கோ அந்த குறியீடை போடணும். சரி, இப்போ இந்த செகண்ட் டேர்ம், இந்த டேர்மில் எக்ஸை நம்ம வெளியில் எடுத்தாச்சு. ஸோ 1, இட் மீன்ஸ் 1. சரியா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். அடுத்த ஸ்டெப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 அப்படின்னு நம்ம பிரிச்சுருக்கோம். இப்போ இந்த டேர்ம், இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற இந்த டேர்மை பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1. அதை பார்த்தோன்னே நமக்கு தெரியுது இது ஒரு அல்ஜிப்ரைக் ஐடென்டிட்டி, எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ஸ்கொயர்ட். ஏன்னா 1 பவர் என்ன நம்பர் இருந்தாலும் அது 1 தான் இல்லையா? ஸோ இதை நமக்கு பார்த்தாலே தெரியுது ஐடென்டிட்டி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். வெரி குட், வெரி குட். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா நமக்கு ஐடென்டிட்டி என்னது? ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. A minus B. ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1க்கு நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ முதல்ல இருக்கக்கூடிய எக்ஸ் அப்படி எழுதிக்குவோம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு ஐடென்டிட்டி, அல்ஜிப்ரைக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி எழுதுகிறோம். எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. வி ஆர் அப்ளையிங் த ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். எஸ், அதை அப்ளை பண்ணி செஞ்சுட்டோம். இப்போ இட் ஹேஸ் 3 ஃபேக்டர்ஸ். இங்கே பாருங்கள், எக்ஸுங்கிறது ஒரு ஃபேக்டர், எக்ஸ் ப்ளஸ் 1ங்கிறது ஒரு ஃபேக்டர், எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது ஒரு ஃபேக்டர். ஸோ நவ் வி கெட் 3 ஃபேக்டர்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். 18th கொஸ்டின். ஷோ தட் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஹேஸ் 3 ஃபேக்டர்ஸ். 3 ஃபேக்டர்ஸ்னால் ஒன்று வந்து எக்ஸ், நீங்கள் எழுதணும், அடுத்த ஸ்டேட்மெண்ட் எழுதணும். த 3 ஃபேக்டர்ஸ் ஆர் எக்ஸ் கமா, அது மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த 3 ஃபேக்டர்ஸ் ஆர் எக்ஸ் கமா எக்ஸ் ப்ளஸ் 1. நம்ம ஃபேக்டர்ஸ்னு எடுத்து எழுதும்போது கமா போட்டு எழுதிக்கோங்க, எக்ஸ் மைனஸ் 1. இல்லை எக்ஸ் கமா எக்ஸ் ப்ளஸ் 1 கமா எக்ஸ் மைனஸ் 1 ஆர் 3 ஃபேக்டர்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு நீங்கள் சம் வந்து ஆன்சர் கொடுக்கணும். சரியாம்மா? ஓகே மிஸ். நெக்ஸ்ட் 18th கொஸ்டின் ஓவர். நெக்ஸ்ட் பாருங்கள் 19th கொஸ்டின். Next 19th question பாருங்க. A boy got 3 marks for each correct answer and last 2 marks for each incorrect answer. He attended 17 correct answers and obtained 37 marks. Find the number of incorrect answers he has written. இது மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பையன் பாருங்க, a boy got 3 marks for each correct answer. அதாவது வந்து ஒரு பையன் வந்து 3 மார்க்ஸ் வாங்க, கரெக்டான ஒரு தேர்வில் வந்து பதிலளிக்கும்போது அவனோட ஆன்சர்ஸ்க்கு கரெக்டான ஆன்சர் பண்ணியிருந்தான் அப்படின்னா அவன் வந்து 3 மார்க்ஸ் அவனுக்கு. சரியா?
அண்ட் லாஸ்ட் 2 மார்க்ஸ் ஃபார் ஈச் இன்கரெக்ட் ஆன்சர். தவறுதலாக இது வந்து கரெக்டாக பதில் சொல்லியிருந்தான் அப்படின்னா 3 மார்க்ஸு, தவறுதலாக பதில் சொல்லியிருந்தான் அப்படின்னா 2 மார்க்ஸ் அவனுக்கு லாஸ் ஆகிடுது. சரியாம்மா? லாஸ் அப்படின்னாலே நம்ம மைனஸ் அந்த குறியீடு தான் நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா? he got 3 மார்க்ஸ். அவனுக்கு கிடைச்சிருக்குது 3 மார்க்ஸ் வந்து கிடைச்சிருக்குது. உனக்கு கரெக்டாக பதில் சொன்னால் 3 மார்க்ஸ் கிடைக்குதுங்கிறதுனால ப்ளஸ் போட்டுக்கிறோம், லாஸ் ஆகிறதுனால மைனஸ் போட்டுக்கிறோம். இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். குறை எண்களுக்கு அதாவது குறை மதிப்பீடை கொண்ட கருத்துக்கள் கொண்ட எண்களுக்கு வந்து நம்ம மைனஸ் குறியீடு தான் போடுவோம் இல்லையா? கீழே, இடது பக்கம், கீழே, ஆழம், குறைவு, இது மாதிரியான சொற்களுக்கெல்லாம் நம்ம என்ன பயன்படுத்துவோம்? மைனஸ் தான் பயன்படுத்துவோம் இல்லையா? ஸோ he attended 17 correct answers. இப்போ 17 கரெக்ட் ஆன்சர்ஸ். இப்போ 17 கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்காமா. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு வந்து 3 மார்க்ஸ் அப்படின்னா 17 கொஸ்டினுக்கு, ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்ஸ்னால் 17 கொஸ்டினுக்கு 17 × 3 அப்படி தானே நம்ம எழுதணும் இல்லையா? 17 × 3 மிஸ் 51 மிஸ். இருமா நம்ம இன்னும் அந்த கொடுத்துருக்க கொஸ்டினை முதல்ல ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிக்குவோம், அப்புறம் நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். சரியா? ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்ஸ் அவனுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா 17 கொஸ்டினுக்கு நம்ம 17 × 3 அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ அடுத்தது நம்ம இந்த கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை, அந்த வாக்கியத்தை வந்து இந்த சென்டென்சஸை வந்து நம்ம ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் லாஸ்ட் 2 மார்க்ஸ், இப்போ அவனுக்கு 2 மார்க்ஸ் லாஸ் ஆகுது. ஸோ -2 நம்ம ஈக்குவேஷனாக எழுதிட்டுருக்கோம். சரியா? அண்ட் லாஸ்ட் 2 மார்க்ஸ் ஃபார் ஈச் இன்கரெக்ட் ஆன்சர். ஃபார் ஈச் இன்கரெக்ட் ஆன்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் he attended 17 கரெக்ட் ஆன்சர்ஸ். இது தான் நம்ம வந்து 17 × 3 போட்டோம். அண்ட் அப்டைண்டுங்கிறத வந்து நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு, அப்டைண்டுங்கிறது இஸ் ஈக்குவல் டு 37. எப்பயுமே இஸ் ஈக்குவல் டு அந்த விடை இவ்வளோ கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லி எழுதணும். இப்போ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் இன்கரெக்ட் ஆன்சர். ஃபைண்ட் இன்கரெக்ட் ஆன்சர். இப்போ இன்கரெக்ட் ஆன்சருங்கிறது நமக்கு தெரியாது இல்லையாம்மா? ஸோ அவன் எவ்வளவு தவறுதலான பதில் எழுதியிருக்காங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை இப்படி மாதிரி நம்ம எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். நீங்கள் வந்து இங்கே ஒரு சென்டென்ஸ் எழுதிக்கலாம். லெட் த இன்கரெக்ட் ஆன்சர் பி எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஒரு சென்டென்ஸாக எழுதிக்கோங்க. லெட் த இன்கரெக்ட் ஆன்சர் பி எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. சார் சொல்லுங்கள் சார். அப்படியா தம்பி, இன்னைக்கு அட்டன் பண்ணலைங்களா கிளாஸு? சரிங்க சார், ஓகே. ஸோ இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. லெட் தி இன்கரெக்ட் ஆன்சர் பி எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு அடுத்ததான் இந்த ஈக்குவேஷனுக்கு எழுதிருங்க. இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு நம்ம இன்கரெக்ட் ஆன்சர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 17 × 3, ஒரு கொஸ்டினுக்கு வந்து 3 மார்க்ஸ் அப்படின்னா 17 கொஸ்டினுக்கு 17 × 3 மைனஸ். ஸோ லெட் த இன்கரெக்ட் ஆன்சருக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது நமக்கு தெரியாது, அதுதான் -2x. சரியா? இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது வந்து நீங்கள் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரேம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஃப்ரேம் பண்ணாதான், கரெக்டாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணாதான் உங்களால் எக்ஸுக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிக்க முடியும். சரியா? இங்கே கேட்டிருக்கிறது வந்து ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் இன்கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். ரூபினி நீ சொன்ன மாதிரி தான் 17 × 3 51 minus 2x is equal to 37. சரியா? எப்பயுமே ஒரே லைனில் வந்து நீங்கள் வந்து 2 ஈக்குவல் டு சைன் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இது மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஈக்குவல் டு போட்டு எழுதுறது தான் சரியான முறை. அப்படி நமக்கு இன்னொரு ஈக்குவல் டு தேவைப்படுது அப்படின்னா இது மாதிரி போட்டுக்கலாம். சரி, இப்போ வந்து நமக்கு தேவை எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ -2x வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு வாட் எவர் இட் இஸ் இந்த ரைட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத முதல்ல எழுதிக்கிறோம். இப்போ இந்த 51, இந்த +51 வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு போகும்போது என்ன ஆகிடும்? -51 மாறிடுது. ஸோ அடுத்து பாருங்கள், -2x 37 - 51 என்னம்மா ஆன்சர்?
ஜெனிஃபர் லைன்ல இருக்கியாமா? 37 minus 51 என்ன ஆன்சர்? ஜஸ்ட் நார்மல் சப்ராக்ஷன் தான். சப்ராக்ட் பண்ணி சொல்லுங்க. சிறிய எண்ணிலேருந்து பெரிய எண்ணை கழிக்கிறீங்க. சிறிய எண்ணிலேருந்து பெரிய எண்ணை கழிக்கும் போது சாதாரண கழித்தல் முறையில் கழிச்சிட்டு மைனஸ் சைன் போட்டுக்க வேண்டியதுதான். ஏன்னா கிரேட்டர் நம்பர் இஸ் ஹேவிங் மைனஸ். ஆன்சர் சொல்லுமா? சொல்லுமா ஜெனிஃபர். கேக்குதுமா, சொல்லுமா. 26 மிஸ். 26 மிஸ். 37 minus 51 வந்து 26ஆ? இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணணும். ஆமாம்மா, இதை தானே சப்ராக்ட் பண்ணணும். சிறிய எண்ணிலேருந்து பெரிய எண்ணை கழிக்கிறீங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே மிஸ். அதாவது 51 minus 37 தான். ஆனால் பட் நம்ம இங்கே மைனஸ் போட்டுக்கணும். ஏன்னா கிரேட்டர் நம்பர் இஸ் ஹேவிங் மைனஸ். 51லேருந்து 37 சப்ராக்ட் பண்ணி 17 மிஸ். 17 மிஸ். 51லேருந்து 37 கழிச்சா 17ஆ ஜெனிஃபர்? 14 மிஸ். 14 minus 14. Why we are putting minus means 51ல மைனஸ் இருக்கிறதுனால minus 14. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு பக்கமும் மைனஸ் இருக்கிறதுனால we can cancel minus. 2x equal to 14. இதுல இருந்து எக்ஸோட மதிப்பு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம நிறைய கணக்குகள் போட்டுட்டோம். இது ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? இதுலேருந்து நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? என்ன பண்ணணும்? நீங்கள் பதில் சொல்லுங்க. இனிமேல் நீங்கள் பதில் சொன்னால் தான் மிஸ் அடுத்த ஸ்டெப்பு போவேன். எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா ரைட் ஹேண்ட் சைடு 14 இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 இருக்குது. நம்ம என்ன செஞ்சால் நமக்கு எக்ஸ் கிடைக்கும்? 14 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் மிஸ். 2 போடுமா மிஸ்? ரூபினி என்னம்மா சொன்ன? 14ஐயும் 2 மல்டிப்ளை பண்ணணும் மிஸ். மல்டிப்ளை பண்ணக்கூடாதுடா செல்லம். ஜெனிஃபர் நீ என்ன சொல்ற? 14/2 மிஸ். வெரி குட். 14/2. ஏன் 14/2 அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கு. when it comes to right hand side it becomes division. சரியா ரூபினி? ஓகே மிஸ். ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்கிற, ஆனால் அது கரெக்டு தான். நீ ஏதோ ஒரு ட்ரை பண்ணியிருக்க, கரெக்டு. நீ சொன்னது வந்து முயற்சி பண்ணியிருக்க, பட் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு, அவ்வளோதான். அதாவது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய மைனஸ் ஆனது வலது கை பக்கம் போகும்போது டிவிஷனாக மாறிடும். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னமா? 7. எக்ஸ் ஈக்குவல் டு 7. ஸோ த நம்பர் ஆஃப் இன்கரெக்ட் ஆன்சர் இஸ் 7. சரியா, புரியுதா? ஓகே. Shall we move to the next sum? எஸ் மிஸ். Yes. 19th sum over. Next 20th sum. Solve 2x plus 1 divided by 3x minus 1 is equal to 3/2. இது ரொம்ப சிம்பிள் தாம்மா, ரொம்ப ஈஸி. நமக்கு தெரிஞ்ச ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடை அப்ளை பண்ணோம்னா நம்ம எக்ஸுக்கு, அதாவது சால்வ் இது மாதிரிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே வந்து நமக்கு அன்னோன் வேரியபிள், அது தட் இஸ் நமக்கு தெரியாத ஒரு மாறி இருக்குது. தட் இஸ் எக்ஸாக இருக்கலாம், ஒய்யாக இருக்கலாம், இசட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஆல்ஃபபெட் இருக்குது. அதுக்கான விடையை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே தெரியாத வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இது மாதிரி கணக்கில் வேரியபிள், அதாவது ஆல்ஃபபெட் இருந்ததுன்னா அந்த ஆல்ஃபபெட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ 2x plus 1 by 3x minus 1 equal 3/2 அப்படின்னா இங்கே இந்த எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் எக்ஸ்? அதுதான் நமக்கு அன்னோன் வேரியபிள், தெரியாத ஒரு மதிப்பு. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா as யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடு. சரியா? அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த நியூமரேட்டரை இந்த டினாமினேட்டராலையும் இங்கே இருக்கக்கூடிய நியூமரேட்டரை இந்த டினாமினேட்டராலையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிடும். சரியா? ஓகே மிஸ். எஸ். ஃபஸ்ட்டு நான் இதை சூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்படி தான் இந்த ஆர்டரில் தான் செய்யணும். ஃபஸ்ட்டு இந்த நியூமரேட்டர், இந்த டினாமினேட்டர் எடுத்துக்கிறோம். எப்படி எப்படின்னா 2x + 1 நீங்கள் கூட எழுதிட்டே வாங்க, மிஸ் பண்ணாதீங்க. இன்ட்டு 2 இன்ட்டு 2. சரியா? இது ரெண்டே நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தீஸ் 2 ஸ்டெப்ஸ்.
இஸ் ஈக்குவல் டு இஸ் மஸ்ட். நமக்கு ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் 2 more ஈக்குவேஷன்ஸ் தேவைப்படுதுன்னா இங்கே இந்த மாதிரி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 3 இன்ட்டு 3x மைனஸ் 1. இந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்காமா? நோ மிஸ். அதாவது இந்த இன்ட்டு போட்டு எழுதுறோம் இல்லையா, இங்கே வந்து இன்ட்டு 2 வந்து மிஸ் வந்து ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் போட்டு எழுதுறேன், இங்கே வந்து ப்ராக்கெட்டுக்கு முன்னால் போட்டு எழுதுறேன். மல்டிப்ளிகேஷனை பொறுத்த மட்டும் நம்ம எப்படினாலும் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? 4 2s ஆனாலும் 8 தான், 2 4s ஆனாலும் 8 தான் இல்லையாம்மா? எப்படினாலும் நம்ம மாற்றி மாற்றி எழுதிக்கலாம். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிற நம்பரை வச்சு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். தட் இஸ் 2 இன்ட்டு 2x மல்டிப்ளை பண்ணுவோம். அகெயின் 2 இன்ட்டு 1 அப்படி மல்டிப்ளை பண்ணுவோம். சரியா? ஓகே மிஸ். ஃபர்ஸ்ட் Okay, miss. ஒவ்வொரு டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். பாருங்க. 2 2s are 4 மிஸ். எஸ், வெரி குட் வெரி குட். சொல்லுமா. 2 2s are 4. 2 2s are 4. எக்ஸ் இருக்குன்னா எக்ஸ் அப்படியே எழுதிக்க வேண்டியதான். அடுத்த ஸ்டெப். வெரி குட் வெரி Plus குட் 2 1s are 2 மிஸ். வெரி குட் வெரி குட். 2 1s are 2 Two, is miss. equal to. அதே மாதிரி இதே மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. 3 3s are 9 miss. 3 3s are 9 மிஸ். 9 3 is 1 4 2 Yes. மிஸ். அந்த ஆல்பபெட்டை மறந்துடக்கூடாது, வேரியபிளை விட்டுறக்கூடாது, வேரியபிளையும் கூட சேர்த்தா ஓகே எழுதணும். மிஸ். minus 3 miss. 3. Minus- minus வெரி குட். இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படின்னா, we collect all the variables in one side. ஒரு பக்கமா எல்லா வேரியபிள்ஸையும் நம்ம ஒண்ணா சேர்த்து எழுதிக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதிக்கிறோம். 4x, இங்க இருக்கக்கூடிய 9x இந்த பக்கம் எடுத்துட்டு வர்றேன், மைனஸ் 9x. ஏன்னா வேற பக்கம் மாறுது இல்லையா? ஸோ ப்ளஸ் பிகம்ஸ் மைனஸ். ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ மீதம் இருக்கிறத எழுதுகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் மீதம் என்ன இருக்குது? 3. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் 2 ஆனது ரைட் ஹேண்ட் சைடில் வரும்போது மைனஸ் 2. -3. மைனஸ் 2. அடுத்த ஸ்டெப் பாருங்க. 4x 9xல இருந்து கழிச்சோம் அப்படின்னா மைனஸ் 5x. ஏன்னா சிறிய எண்ணில் பெரிய எண்ணை கழிக்கிறோம். பெரிய எண்ணில் வந்து மைனஸ் இருக்கிறனால இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கம்மா, -5. மைனஸும் மைனஸும் இருந்ததுன்னா ஆட் பண்ணுறோம் இல்லையா? ஆட் பண்ணி மைனஸ் தான் போடணும். இப்போ ரெண்டு பக்கமும் மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு மைனஸை கேன்சல் பண்ணிடுறோம், 5ஐயும் கேன்சல் பண்ணிடுறோம். 1 5 is 5, 1 5 is 5. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1. இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு ஸ்டெப் நல்லா விரிவாக புரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் ரெண்டு பக்கமும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் எடுத்துடுறோம். 5x ஈக்குவல் டு 5. 5x ஈக்குவல் டு 5. இப்போ நமக்கு தேவை எக்ஸ் தான். எக்ஸ் ஈக்குவல் டு 5 டிவைடட் பை 5. அஸ் யூஷுவல் இந்த 5 எழுதிக்கிட்டோம். இந்த 5 வந்து மல்டிப்ளிகேஷனுங்கிறதுனால when it comes to the right hand side it becomes division. So x equal to 1. புரிஞ்சதா? ஓகே. நான் கொண்டு வந்திருக்கேன். சார் இதாம்மா 20th சம்கான ஆன்சர் எழுதிக்கிட்டீங்களாமா? அப்படி எழுதலாம், மிஸ் வீடியோ ஷேர் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் மிஸ் பண்ண ஸ்டெப்ஸை எழுதிக்கோங்க. ஓகே மிஸ். Okay miss. எஸ். நெக்ஸ்ட் 21st question. Aju's father is thrice as old as Aju. If father's age is 45 years, then find Aju's age. Aju's father is thrice as old as Aju. அஜுவோட அப்பா அஜுவை விட 3 மடங்கு வயது பெரியவர். சரியா? thrice அப்படின்னா 3 times. twiceனா 2 times. onceனா ஒரு முறை. twiceனா 2 times. thriceனா 3 times. அஜு வந்து அஜுவோட அப்பா அஜுவை விட 3 மடங்கு வயதுல பெரியவர். ஓல்டு, பெரியவர். சரியா? if father's age is 45 years, இப்போ அப்பாவோட வயசு 45 வயது அப்படின்னா then find Aju's age. அஜுவோட வயது என்ன? எப்போவுமே இது மாதிரி என்னன்னு சொல்லி கேட்குறாங்கல்ல, அதை வச்சு தான் நீங்கள் வந்து சொல்யூஷனில் வந்து எழுத ஆரம்பிக்கும் போது, தீர்வு பகுதியில் எழுத ஆரம்பிக்கும் போது லெட் அப்படின்னு ஆரம்பிக்கணும். லெட் அஜூஸ் ஏஜ் பி எக்ஸ் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்கம்மா. மிஸ்ஸில் இதில் எழுதுறதுக்கு கர்சரில் வராது, நீங்கள் எழுதிக்கோங்க. சொல்யூஷன் அப்படின்னு போட்டுக்கோங்க. சொல்யூஷன் தீர்வு எழுதிட்டு லெட் த அஜூஸ் ஏஜ் பி எக்ஸ். லெட் அஜூஸ் ஏஜ் பி எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறீங்க. அடுத்த ஸ்டெப் எழுதுங்க. லெட்ஸ் அஜூஸ் ஃபாதர் ஏஜ் இஸ் 3x. ஏன்னா 3 மடங்கு பெருசு. அஜுவோட ஏஜ் வந்து
எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஜுவோட ஃபாதர் ஏஜ் அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கோங்க. அஜூஸ் ஃபாதர் ஏஜ். லெட்ஸ் அஜூஸ் ஃபாதர் ஏஜ் பி 3x. அது மாதிரி எழுதிக்கோங்க. 2 ஸ்டெப் எழுதிட்டீங்களாமா? எழுதிட்டோங்க மிஸ். எழுதினா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதியிருக்கீங்க? லெட்ஸ் அஜூஸ் ஏஜ் பி எக்ஸ். அடுத்த ஸ்டெப் என்ன எழுதியிருக்கீங்க? மிஸ் லெட்ஸ் அட்ஜஸ்ட் ஆ நான் சொல்லிட்டாங்க மிஸ். சொல்லுமா ஜெனிஃபர். லெட்ஸ் அட்ஜஸ்ட் ஏஜ் பி எக்ஸ் மிஸ். வெரி குட். அடுத்த ஸ்டெப் அட்ஜஸ்ட் ஃபாதர் ஏஜ் எக்ஸ். வெரி குட். இப்படி தான் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆரம்பிக்கணும். லெட்ஸ் அஜூஸ் ஏஜ் பி எக்ஸ். லெட்ஸ் அஜூஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் பி 3x. அது மாதிரி எழுதிக்கிறீங்க. இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3x = 45. அவங்க அப்பாவோட ஏஜை தான் நம்ம 3xன்னு எடுத்திருக்கோம். அஜுவோட ஏஜ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். லெட்டுங்கிறது நம்மளா எடுத்துக்கிறோன்னு அர்த்தம். சரியா? இப்போ வந்து அவங்க அப்பாவோட ஏஜ் வந்து 45ன்னு கணக்கில் கொடுத்தாச்சு. கிவன் இட் இஸ் கிவன் இன் த சம். சரியா? கிவன் கணக்கில் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். x = 45. என்னம்மா எப்படிம்மா கண்டுபிடிக்கணும்? நீங்கள் அப்போ தான் சொன்ன ஸ்டெப்பு தான். எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? மிஸ் 45 into 3 மிஸ். திரும்ப ரூபினி அதே தான் சொல்கிறேன் இன்ட்டுன்னு. இங்கே ஆக்சுவலாக இன்ட்டு இருக்குதுமா. when it comes to right hand side by அதுதான் மிஸ் பேர் வரல எனக்கு. பைனா டிவைடட் பையை தான் நம்ம ஷார்ட்டாக பைன்னு சொல்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. சரியா? சரி ஓகே. எக்ஸ் = இப்போ இது ரெண்டையும் நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா 1 3 is 3, 15 3 is 45 இல்லையாம்மா? ஸோ இப்போ அஜுவோட ஏஜ் தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இப்போ அஜுவோட ஏஜ் வந்து 15. சரியா? இதுதான் ஆன்சர். நீங்க லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. அஜூஸ் ஏஜ் இஸ் 15 years. ஓகே மேம். we have completed worksheet 8 இல்லையா? ஆமாங்க மிஸ். now we move to the worksheet 9. worksheet 9ல பாருங்கம்மா, லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் யூனிட் 4 பார்ட் 2ன்னு கொடுத்துருக்காங்கம்மா. லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் வாழ்வியல் கணிதம். so first question, choose the best answer. By selling a bicycle for rupees 2850, a shopkeeper gains 14% of its cost price. The cost price of the bicycle is. இங்கே வந்து நீங்கள் வந்து செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ், வாங்கிய விலை, விற்ற விலை, இதுக்கான ஃபார்முலா எல்லாமே நீங்கள் 7th கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஞாபகப்படுத்தி அந்த ஃபார்முலா எல்லாமே நாளைக்கு எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. அதை வந்து இருக்கிற ஃபார்முலா வரைக்கும் நீங்கள் எழுதி வைங்க. அப்படி இல்லைன்னா நாளைக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்குறேன். இப்போதைக்கு நம்ம இதில் எல்லாமே ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ 8th ஸ்டாண்டர்ட் புக்லேயும் பேஜ் நம்பர் நான் சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன். அந்த பேஜ் நம்பரில் நீங்கள் அந்த ஃபார்முலாவை எடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதை படித்து வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து என்ன செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பை செல்லிங் ஏ பைசைக்கிள். ஒரு பைசைக்கிளை வந்து செல்லிங் அப்படின்னா விற்கிறது இல்லையாமா? விற்கிறதுனால rupees 2850 ஷாப்கீப்பர் கெயின்ஸ் 14% ஆஃப் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஷாப்கீப்பருக்கு வந்து 14% வந்து அவருக்கு ப்ராஃபிட் கெயின்னா ப்ராஃபிட், அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது 14%. 14%ங்கிறது வந்து 2850 ரூபா. ஸோ த காஸ்ட் ப்ரைஸ் அதோட சிபி, த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த பைசைக்கிள் இஸ், அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் தாம்மா காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் அவர் சேல்ஸ் பண்ணுறதுனால 14% அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது. அதாவது 2850 ரூபா. இப்போ அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா நீங்கள் எழுதிக்கோங்கம்மா. சிபி இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ்ட் ப்ரைஸுக்கான ஃபார்முலா 100 டிவைடட் பை 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். 100 ப்ளஸ்
ப்ராஃபிட் மிஸ்ஸுக்கு எழுதுறதுக்கு முடியறதில்ல, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக எழுதிக்கோங்க. பிங்கிறத வந்து ப்ராஃபிட்னு எழுதிக்கோங்க. நான் பி மட்டும் எழுதியிருக்கேன். பர்சன்டேஜ் இன்ட்டு எஸ்பி. எஸ்பிங்கிறது வந்து செல்லிங் ப்ரைஸ். எஸ்பிங்கிறது வந்து செல்லிங் ப்ரைஸ். இந்த ஃபார்முலாவில் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கணக்கை கண்டுபிடிக்க போகிறோம். 100/100ங்கிறது ஃபார்முலாலே இருக்குது. சரியா? 100/, இங்கே பாருங்கள் 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ். 100ஓட ப்ராஃபிட் பர்சன்டேஜை கூட்டணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜுங்கிறது இங்கே கணக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 14%. அப்போ 100ஓட 14 கூட்டினோம்னா 114. 100ஓட 14 கூட்டுறோம், 114 இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ். அவர் எவ்வளோக்கு விற்றுருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2850 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது, ஒரு 2 டேபிளாக எது ஈவன் நம்பர் தான் இல்லையாம்மா. 2 டேபிளால் கட் பண்ணனா 2 5s are 10, 7 7 2s are 14. இங்கே பாருங்கள், இங்கே 15 கட் பண்ணிக்கோங்க. 15. எஸ், அது வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது 114 2850ஆல் நீங்கள் வந்து டிவைட் பண்ணி நார்மலாக டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கிடைக்கும். அப்படி இல்லை நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்ம கட் பண்ணும்போது 5 டேபிளை வச்சு கட் பண்ணுறோம் இல்லையா. இங்கே 5 டேபிள் வச்சு கட் பண்ணியிருக்கிறோம். 2 5s are 10. சாரி, இங்கே 5 டேபிள் வச்சு கட் பண்ணுறோன்னா 2 5s are 10. அகெயின் 10. 5 டேபிள் இதில் நம்ம ட்ரை பண்ண முடியாது இல்லைம்மா. 2 டேபிள் தான் நம்ம ட்ரை பண்ண முடியும். 2 டேபிளை வச்சு பண்ணும்போது 5 2s are 10. 5 2s are 10. மீத 14 இருக்குது. 7 57. அப்போ அது நம்ம 27 போட்டோம் இல்லையா, அது தப்பு. 57. ஸோ இங்கே வந்து இங்கே நான் 2 டேபிளாலே ட்ரை பண்ணுறேன். 2 டேபிளால் நான் ட்ரை பண்ணும்போது 5 2s are 10. இங்கே அகெயின் 0. இங்கே 57ங்கிறது வந்து ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ நம்ம அதை கண்டிப்பாக டிவைட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நமக்கு இங்கே வேறு வழி இல்லை, நம்ம இங்கே டிவைட் பண்ணி தான் ஆகணும். இங்கே பாருங்கள், 2850வை 57ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 57 டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 இங்கே ஸோ 57ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது 3 டைம்ஸ்மா. 3 57s are 285. ஸோ இங்கே 0. அகெயின் இங்கே 0 எடுத்துக்கோங்க. 30. இப்போ 30 நமக்கு வந்து 157 அப்படின்னா இங்கே 30. ஆன்சர் பாருங்கள். சாரி, இங்கே பாருங்கள், 57 5s are 57 5மா. 57 5s are 285. இப்போ இங்கே வந்து இங்கே நமக்கு கிடைச்சது வந்து 50. இங்கே வந்து 50, அது கரெக்ட் பண்ணிக்கோங்கம்மா. 50. ஸோ இப்போ இங்கே ஏற்கனவே ஒரு 50 இருக்குது. அந்த 50 இந்த 50யும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 2500. தட் இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா 114ஐயும் 100ஐயும் 2 டேபிளால் மிஸ்ஸு கட் பண்ணிட்டேன். சரியா? இங்கே வந்து 57 2s are 114. இங்கே 50 2s are 100. அது மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் 57 ப்ரைம் நம்பருங்கிறதுனால கட் பண்ண முடியாது. ஸோ 57ஐ வச்சு டைரெக்டாக நான் 2850 டிவைட் பண்ணிட்டேன். அப்படி டிவைட் பண்ணும்போது 57ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 285. தென் ரிமைனிங் 0 எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம கட் பண்ண மாதிரி தான் இங்கே வந்து 157 is 57. இங்கே 57s are 2850. ஸோ நம்ம இந்த 2 50யும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 2500. ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். சரியாம்மா? ஓகே. Second question பாருங்க. If the ratio of the selling price and the cost price is 5:4, then the profit percentage is dash. கேட்டிருக்காங்க. விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. ரேஷியோ அப்படின்னா விகிதம்.
ratio, if the ratio of the selling price so ratio of the selling price and cost price விற்ற விலையும் அதோட ஒரிஜினல் விலை வாங்கிய விலையும் 5:4 அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் இருக்குது. ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா என்னன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு எழுதிக்கோங்க. ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு இங்கே இந்த விகிதத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த சிபி மைனஸ் எஸ்பிமா சாரி எஸ்பி மைனஸ் சிபி SP minus CP divided by CP into 100% into 100%. இது ஒரு ஃபார்முலா எழுதிக்கோங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இங்கே வந்து பர்சன்டேஜுமா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு எஸ்பிங்கிறது வந்து இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதா எஸ்பி, செகண்ட் கொடுத்துருக்கிறது சிபி. ஏன்னா இங்கே பாருங்கள் ரேஷியோ ஆஃப் த செல்லிங் ப்ரைஸ் அவங்க முதல்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் அந்த முதல்ல கொடுத்துருக்க மதிப்பை நம்ம எடுத்துக்கணும், அந்த வேல்யூவை எடுத்துக்கணும். செகண்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அது செகண்டுக்கான வேல்யூ. ஸோ எஸ்பிங்கிறது வந்து 5 மைனஸ் சிபிங்கிறது வந்து 4 டிவைடட் பை சிபி இஸ் அகெயின் 4 இன்ட்டு 100. ரொம்ப ஈஸி தான் கட் பண்ணுறது இல்லையாமா. 1 4 is 4, இங்கே 25 4s are 100. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து இங்கே பாருங்கள் 5 மைனஸ் 1ங்கிறது 5 மைனஸ் 4ங்கிறது 1. ஸோ 1 into 25 25%. 1 into 25 25. C is the correct answer ma. 25% is the right answer. Next, third question. A garment shop gives 10% discount for a particular dress material for marked price rupees 220. Then the selling price of the material is. அதாவது a garment shop ஒரு துணிக்கடை, ஒரு துணி தயாரிக்கிற ஒரு துணிக்கடையில் வந்து 10% வந்து ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ்ஸுக்கு வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க. டிஸ்கவுண்ட் அப்படின்னா தள்ளுபடி, டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதோட குறித்த விலை மார்க்டு ப்ரைஸ் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கான குறித்த விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 220 ரூபா. தென் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த மெட்டீரியல். ஸோ அதோட ரேட் வந்து 220. அவங்க 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, தள்ளுபடி கொடுக்குறாங்க. தள்ளுபடி போக மீதம் வந்து நம்ம எவ்வளோ கொடுத்து வாங்கணும், அவங்க எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த ட்ரெஸ்ஸை எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஆன்சர் கொஸ்டின். ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 10% டிஸ்கவுண்ட். 10%ங்கிறதுனால பர்சன்டேஜ்னாலே பை 100, 10 டிவைட் பை 100 இப்படி தான் கண்டுபிடிக்கணும். சரியா? அதாவது குறித்த விலையில் 10% தள்ளுபடி போக நம்ம அவங்களுக்கு காசு கொடுத்து அந்த பொருளை வாங்கணும். ஏதாவது ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ தள்ளுபடியில் தர்றோம் அப்படின்னாங்கன்னா அந்த விலையை குறைச்சிட்டு தான் நம்ம கொடுப்போம் இல்லையா. அவங்க இவ்வளோ 10% தள்ளுபடி 20% தள்ளுபடி அப்படின்னாங்கன்னா அந்த ஒரிஜினல் ரேட்டு என்ன சொல்கிறாங்களோ அதில் அந்த பில்லு ஒட்டியிருக்காங்க இல்லையா அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். அந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து அவங்க சொல்கிற தள்ளுபடியை நம்ம என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு நமக்கு கிடைக்கக்கூடியது தான் நம்ம வந்து கழிச்சிட்டு கொடுக்கணும், ரிடக்ஷன் பண்ணிவிட்டு கொடுக்கணும். 0 0 கட் ஆகிடும், இங்கே 0 0 கட் ஆகிடும். ஸோ 22 ரூபா அவங்க கம்மி பண்ணுறாங்க தள்ளுபடி. இதுதான் டிஸ்கவுண்ட்டு. டிஸ்கவுண்ட் வந்து 22 ரூபா தள்ளுபடி பண்ணுறாங்க. அப்போ அதோட ஒரிஜினல் ரேட் எவ்வளவு 220. 220லேருந்து 22 ரூபா கழிச்சிட்டு அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோமா கழிச்சா எவ்வளவு 198. A இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? இப்போ டிஸ்கவுண்ட்னு சொன்னாங்கன்னா எப்படி கண்டுபிடிச்சு நம்ம கரெக்டாக ரேட்டு கொடுத்துட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியுதா? அம்மா கூட கடைக்கெல்லாம் போனீங்கன்னா ட்ரெஸ் வாங்க போகிறீங்கன்னா அவங்க பர்சன்டேஜ் சொல்கிறாங்க, தள்ளுபடி சொல்கிறாங்க. அப்போ அம்மா கேட்குறாங்க எவ்வளோ பாப்பா நம்ம ரேட்டு கொடுக்கணும், எவ்வளோ காசு கொடுக்கணும்னு சொன்னால் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிடுவீங்களா? இப்படி வந்து நம்ம தெளிவாக கணக்குகள் வந்து தெரிஞ்சு நம்ம செஞ்சால் தான் நம்ம வந்து ஏமாறாமல் இருப்போம் சொசைட்டியில் இல்லையாம்மா?
இல்லைன்னா ஈஸியாக ஏமாத்திடுவாங்க இல்லையா? மிஸ் இல்லைன்னா நம்மளை ஏமாத்திடுவாங்க இல்லையா? ஏமாறாமல் இருக்கணும்னா வாழ்வியல் கணிதம் நல்லபடியாக கற்றுக்கணும். ம், சரி. அடுத்தது 4th கொஸ்டின் பாருங்க. ஏ மெடிசன் காஸ்ட் ₹500. ஏ மெடிசன் காஸ்ட் ₹500. ஒரு மருந்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்மா. தென் 5% ஆஃப் இஸ் ஜிஎஸ்டி வில் பி. ஸோ அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வரி போடுறாங்க 5%. ஸோ அதோட அப்போ ஜிஎஸ்டி வரி வந்து எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஜிஎஸ்டி வரி உங்கள் பில்லை பார்த்துட்டு உங்கள் அப்பா கேட்குறாரு, என்ன பாப்பா இந்த மருந்து கடைக்கில் வந்து மருந்து வாங்கியிருக்கோம் 5% ஜிஎஸ்டி போட்டிருக்கான், அப்போனா எவ்வளோ அமௌண்ட்டு, காசு எவ்வளவுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லிடணும். ஜஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான். 500 ரூபாய் விலை இருக்கக்கூடிய மருந்தில் 5% மல்டிப்ளை பண்ணிடுங்க. சதவீதங்கும் போது பை 100, சதவீதத்துக்கான மதிப்பு வந்து பை 100 இல்லையா? ஸோ கட் பண்ணிடலாம். 2 zeros 2 zeros. அப்போ என்ன சொல்லிடணும், 25 ரூபா. அப்பா 25 ரூபாப்பா வரி, ஜிஎஸ்டி வந்து 25 ரூபா நம்ம கட்டியிருக்கோம்ப்பா. 500 ரூபாயில் 25 ரூபா நம்ம ஜிஎஸ்டி கட்டியிருக்கோம்னு சொல்லி சொல்லணும். புரியுதாமா? 5 மல்டிப்ளிகேஷன் பண்ணுவாங்க மிஸ். ஆமாம், 5 மல்டிப்ளை பண்ண அப்படி விட்டுறக்கூடாதுல்லம்மா. 5 மல்டிப்ளை பண்ணி 5 தான் 25. ஓகே ஸோ மிஸ். இது மாதிரி டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கொடுத்துருக்கக்கூடிய ப்ரைஸோட நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. பை சதவீதம், பை 100 போட்டு நம்ம சதவீதம் அப்படின்னாலே அதோட குறியீடுக்கான மதிப்பு பை 100 அர்த்தம். சரிம்மா? ஓகே. இன்னைக்கு கிளாஸ் ஓவர் இல்லையாம்மா? மிஸ் இதுக்கு எப்படி 1050 வரைக்கும் என்னப்பா? மிஸ் 10